கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதம் 1 தேதியில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய கையின் பிரயாசத்துல நம்மோடு கூட வந்தாரு. நமக்கு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொடுத்தாரு. அந்த ஆண்டவர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அது 2 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இயேசு இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில இந்த கெட்டு போகாமல் என்று சொல்லும்போது பேதுரு என்கிற மனுஷனை குறித்து நான் பார்க்கிறோம். சீசனாகிய பேதுரு ஒருவேளை அவன் கெட்டு போயிருப்பான். உன்னை ஆண்டவர் உன்னுடைய வலையை ஆழத்திலே கொண்டு போய் போடுன்னு சொன்ன பொழுது அவருடைய வாழ்க்கையில மிகுதியான மீன்களை கத்தர் கொடுத்தார். அப்போது எல்லாரும் பிரமித்தார்கள். ஒருவேளை அன்பு பிரியமானவனே, நீ கெட்டு போவது ஆண்டவருக்கு சுத்தம் அல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல பேதுரு வந்தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதம் ஒருவேளை வித்தியாசமான முறையில கடந்து சென்றிருக்கலாம். ஒருவேளை கெட்டு போனது போல இருக்கலாம். ஒருவேளை மனம் திரும்ப முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை இயேசுவண்டை அழைக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் உனக்கு இருக்கிறார். அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், நீடிய பொறுமை உள்ளவராய். நீ பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிரு. அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியிலே அந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், என் மீது நீ அன்பா இருக்கிறாய், சீசனே என் மீது அன்பா இருக்கிறாய். இந்த மாதத்துல போனது போகட்டும், இந்த புதிய மாதத்துல நீ இயேசுவின் இடத்துல அன்பா இருப்பாயா? இன்னும் அநேக காரியத்தை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் நீ கெட்டு போகாமல் மனம் திரும்ப ஆண்டவர் உன்னை அழைக்கிறான். ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த ஜூலை மாதம் ஆரம்பித்திருக்கிற இந்த காணொலி வழியா கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பெருக செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் சமாதானம்